நல்லா சாப்பிடுமா. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? இவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் எந்த சாமி சாபம் கொடுத்துச்சோ என்னவோ, பிறந்த அடுத்த நிமிஷமே உசுர விட்டுருச்சு. அதையே நினைச்சு நீ வருத்தப்படாதம்மா. சாப்பிடுமா. டேய் டேய், இவனை எங்க கூட்டிட்டு போற? அம்மாடி. காதல் முத்திருச்சு போல. ஒரு லட்டுல இருந்து டப்பா நிறைய லட்டு ஆயிடுச்சு. புஜ்ஜிமா, எப்படி கண்டுபிடிச்ச? பைத்தியக்காரன் நினைச்சேன். பரவாயில்ல, தெளிவாதான் இருக்க. ஏய், சீக்கிரம் வா. வாங்கடி போலாம். சாப்பிடு. மாமா, இந்த வருஷம் பஞ்சம் இல்லாம இருக்குமா? அதான் உங்களுக்கே தெரியுமே. அந்த மூட்டையும் கொண்டு வந்து போடுறா. என்ன வாத்தியாரே, என்ன உன் கதை? தூரம் விஷயம் எஜமா இருக்கிற வரைக்கும் எனக்கு டிரான்ஸ்பரே கிடையாது. அது ஒண்ணு இல்ல எஜமா, இந்த வெயிலுக்கு பள்ளிக்கூடத்துல குழந்தைங்க வேர்த்து கொட்டி விறுவிறுத்து போயிடுறாங்க. எஜமா பெரிய மனசு பண்ணி ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க குழு குழுன்னு படிப்பாங்க. உனக்கா இல்ல எங்க பசங்களுக்காடா? உங்களுக்கு பையன் பிறந்தா 2 விசிறி நான் வாங்கி தரேன் எஜமா. அவனை பிடிங்கடா. இன்னொரு முறையா வாரிச பத்தி பேசினு வை, அதே விசிறில உன்னை தொங்க விட்டுடுவேன். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. அம்மாடி, என்னம்மா அது? அது எங்களோட பூர்வீக விக்கிரகம். நல்லா பளபளன்னு இருக்கு. தெய்வ சக்தி. அது எங்க கிட்ட இருக்கிறதுனால தான் நாங்க செல்வ செழிப்போட இருக்கோம். ஏய், சீக்கிரமா நடங்கடி. நீ அதை எடு. நீ அந்த பக்கம் போ. சீக்கிரம் நல்லா இவன் தங்கச்சி அவன் கூட சுத்திட்டு இருக்காமல. கத்திரிக்காய் முத்துனா கடத்தரவுக்கு வராமையா போயிரும். என்னோட பொம்பளை பிள்ளைங்க பக்கத்துல என்ன பண்ற நீ? பாரு 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 பாருன்னு சொல்றல. பாரு. ஊருக்காரங்க மொத்த பேரும் அடிச்சுக்கிறாங்க எஜமா. அதான் எனக்கு வேணும். அவனை சவுண்ட் எடுத்து சொல்லு. புஜ்ஜிமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல யாராவது இதை தொட்டா உனக்கு எவ்வளவு கோபம் வரும். அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இல்லைங்கிறதுனால அவ்வளவு பாசமா வளர்த்த உன்னை. வேற யாரோ ஒருத்த வந்து உன் மேல பாசத்தை வச்சா எனக்கு எப்படி இருக்கும் புஜ்ஜிமா? ஒரு பொம்மையை தொட்டாலே உனக்கு அவ்வளவு வலிச்சா நீ என் உசுறு இல்லையா? உன் அண்ணன் மானம் காத்துல பறக்கணுங்கிறியா? உன் அண்ணனுக்கு என்னாலும் பரவாயில்லையாம்மா?
அண்ணா அப்படியெல்லாம் இல்லண்ணா. எனக்கு எங்க அண்ணன் தான் உயிர். அவருக்கு ஒன்னு பிடிக்கல, அதனால நீ என்ன மறந்துரு. பூஜிமா, அப்படி சொல்லாத பூஜிமா. எனக்கு நீதான் உயிர். உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ கேளு, நான் பண்றேன். எங்க அங்க என் பேரை எழுது பார்க்கலாம். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? பூஜிமா, பூஜிமா, அதை தவிர வேற எது வேணாலும் கேளு. போயிட்டு அந்த கிணத்துல குதி பார்க்கலாம். இல்ல பூஜிமா, எனக்கு தண்ணினா பயம். அடைச்சி போடா. அட வா போலாம். பூஜிமா, நீ சங்கர் வீட்ல 2 கிலோ கோதுமையை திருடினதுக்காக அவனுக்கு நான் 3 கிலோ கொடுக்க போறேன். அதுக்கு பதிலா உன் பையன் 4 வருஷம் என் வீட்ல வேலை செய்யணும். 2 பேருக்கும் நியாயத்தை சொல்லிட்டேன். 2, 3, 4 முடிஞ்சது. டேய், இங்க வாடா வாடா. கூப்பிடாரு பாரு. போ. டேய், உட்கார்றா உட்கார்றா. எஜமா சொல்றல உட்காருப்பா. ஏய் உட்காருப்பா. சொல் பேச்சே கேட்க மாட்டேன்ற. உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. கொக்கு மாதிரியே ஒரு வித்தியாசமான பக்ஷி இருந்துச்சு. காலப்போக்குல எல்லா பக்ஷியும் இறந்து போய் வெறும் 5 பக்ஷி மட்டும்தான் உயிரோட இருந்துச்சு. இந்த 5 பக்ஷியும் தன்னோட இனத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போச்சுங்க. ஒரு பக்கம் பார்த்தா அது கண்ணு கெட்டாத தூரத்துல இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அதுங்களோட அழிவு. இது எல்லாத்துக்குமே பயந்து இன்னொரு கண்டத்துக்கு போக வேணாம்னு முடிவு பண்ணுச்சுங்க. ஆனா அதுல ஒரு பக்ஷி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி போச்சு. பல மலைகளை தாண்டி, பாலைவனங்களை தாண்டி, பெரிய கடல்களை கூட தாண்டிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை வரும்போது டப்புன்னு ஒருத்தன் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான். அப்புறம் என்னாச்சு எஜமா? செத்து போயிடுச்சு. அத சுட்டது யாரோ இல்ல, நான் தான். இந்த கதையோட நீதி என்ன? ஏதோ சாதிச்சிடலான்னு கிளம்பின பக்ஷி செத்து போச்சு. அத நம்பி போகாம மீதி இருந்த பக்ஷி எல்லாம் உயிரை காப்பாத்திக்கிச்சு. அந்த பக்ஷிங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான். உன் முயற்சியில உன் சாவ பாப்பிய தவிர உன் பேச்சு இங்க கேட்கிறவ எவனும் இல்ல.